ஹாய், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோஜிக்லோ ஸ்கின் லைட்னிங் க்ரீம் ரிவ்யூ பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து பாப்புலர் ஸ்கின் லைட்டிங் அண்ட் டெர்மட்டாலஜிஸ்ட் ரெக்கமெண்டட் ஸ்கின் லைட்டனிங் க்ரீம். ஸோ நம்ம இதை வந்து யூஸ் பண்ணால் நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னு மறக்காமல் இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட்டில் என்ன கிளைம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து நம்ம யூஸ் பண்ண பிக்மெண்டேஷன் வந்து கம்மி பண்ணுது, ஸ்கின்னில் வந்து டார்க் ஸ்பாட்ஸ் அதிகமாக இருந்தால் டார்க் ஸ்பாட்ஸ் வந்து கம்மி பண்ணும், அண்ட் ஸ்கின் டல்னஸ் வந்து கம்மி பண்ணணும் இந்த ப்ராடக்ட்டில் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ ஏதாவது ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி வந்து அதில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இதில் வந்து மெயினான இன்க்ரீடியன்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா கோஜிக் ஆசிட் இருக்குது, ஏர்புட்டின் அண்ட் விட்டமின் இ அண்ட் மல்பரி எக்ஸ்ட்ராக்ட் வந்து இருக்குது. ஸோ கோஜிக் ஆசிட் அப்படின்னாலே காமனாக வந்து நம்ம ஏதாவது ஸ்கின் லைட்டனிங் ஒயிட்டனிங் இந்த மாதிரி க்ரீம்ஸ் எடுத்துக்கும் போது மோஸ்ட்லி வந்து அதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கின் பிரைட்டனிங்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நம்ம ஃபேஸில் வந்து டார்க் ஸ்பாட் பிக்மெண்டேஷன் இந்த மாதிரி இருந்தால் வந்து ஃபேட் பண்ணும். அண்ட் அடுத்ததாக வந்து ஏர்புட்டின் வந்து இருக்குது. ஸோ ஏர்புட்டின் வந்து மெலனின் ப்ரொடக்ஷன் வந்து கம்மி பண்ணும். அதாவது பாடியில் வந்து மெலனின் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாகும் போது ஸ்கின் வந்து கொஞ்சம் டார்க் ஆகும். ஸோ இந்த மெலனின் ப்ரொடக்ஷன் வந்து கம்மி பண்ணுறதுனால ஸ்கின்க்கு நல்லாவே ஈவனான டோன் வந்து கொடுக்கும். அண்ட் அடுத்ததாக வந்து விட்டமின் இ அண்ட் மல்பரி எக்ஸ்ட்ராக்ட் வந்து இருக்குது. ஸோ இது ரெண்டுமே ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ரொடெக்ஷன் நம்மளுக்கு வந்து கொடுக்கும். அண்ட் அது இல்லாமல் இந்த க்ரீம் வந்து நம்மளுக்கு சன்ஸ்க்ரீம் மாதிரியுமே வந்து ஆக்ட் ஆகும். ஆனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணும்போது சன்ஸ்க்ரீம் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த க்ரீமில் வந்து சன் ப்ரொடெக்ஷன் வந்து அந்தளவுக்கு பெருசாக இல்லை. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறமா சன்ஸ்க்ரீம் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ரிசல்ட் கண்டிப்பாக அதிகமாகவே இருக்கும். அண்ட் கம்பேரிட்டிவ்லி வந்து நிறைய கோஜிக் ஆசிட் க்ரீம்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி க்ரீம்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு தான் வந்து பெனிஃபிட்ஸ், அதாவது டார்க் ஸ்பாட்ஸ் ஃபேட் பண்ணும், ஸ்கின் வந்து பிரைட்டன் பண்ணும். ஆனால் இதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. அதாவது அன்ஈவன் ஸ்கின் டோன் இருந்தால் வந்து ஈவன் பண்ணும், ஸ்கின்னில் வந்து டார்க் ஸ்பாட் ஆகட்டும், பிம்பிள்ஸ் இந்த மாதிரி இருந்தால் வந்து கம்மி பண்ணும். அதே மாதிரி டிஸ்கலரேஷன் ப்ராப்ளம் இருக்குது. அப்புறம் ஃபேஸ் வந்து பிளாக்காக வந்துருக்கு, திட்டாக வந்துருக்கும். அதே மாதிரி டேன் அதிகமாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் வந்து பிரைட்டனிங் அண்ட் லைட்டனிங்க்குமே இந்த க்ரீம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஆன்டி ஏஜிங், அதாவது லைக் ரிங்கிள்ஸ் இந்த மாதிரி இருந்தால் ஓரளவுக்கு வந்து கம்மி பண்ணுறதுக்கும் இந்த க்ரீம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த கோஜிக்லோ க்ரீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து எல்லா ஸ்கின் டைப்ஸ், ஆயிலி ஸ்கின் ஆகட்டும், காம்பினேஷன், ட்ரை, இந்த மாதிரி எல்லா ஸ்கின் டைப்ஸ் இருக்கவங்களுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி பேச்சஸ் மாதிரி பண்ணணும். அதாவது எந்த ஒரு ஸ்கின் டைப்ஸாக இருந்தாலும் நீங்கள் பேச்சஸ் மாதிரி பண்ணிவிட்டு, அதாவது நெக் இல்லைனா இயர் இந்த மாதிரி பிளேஸில் வந்து அப்ளை பண்ணி இரிட்டேஷன் இந்த மாதிரி இல்லை அப்படின்னு நீங்கள் டேரெக்டாக வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து போத் மென் அண்ட் விமன் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த க்ரீம் வந்து எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக எடுத்துகிட்டு நீங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் டெய்லி வந்து ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் நைட்டில் வந்து யூஸ் பண்ணும்போது இதோட ரிசல்ட் வந்து இன்னுமே கொஞ்சம் நல்ல ரிசல்ட்டாக வந்து இருக்கும். அண்ட் டே டைமில் நீங்கள் எதாவது சன்ஸ்க்ரீம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது கண்டிப்பாக ஃபேஸில் வந்து டார்க் ஸ்பாட் ஆகட்டும், அன்ஈவன் ஸ்கின் டோன், பிம்பிள்ஸ் இந்த மாதிரி இருந்தால் நல்லாவே கம்மி பண்ணி டிஸ்கலரேஷன் இந்த மாதிரி இருந்தாலும் ஈவனான ஸ்கின் டோன் நம்மளுக்கு வந்து தரும். அண்ட் இந்த கோஜிக்லோ க்ரீம் வந்து நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஃபர்ஸ்ட் வீக்லலாம் வந்து ஸ்கின் கொஞ்சம் சாஃப்ட்டாகவும், அதே மாதிரி இரிட்டேஷன் இந்த மாதிரி எதுவும் இல்லை. அண்ட் ஸ்கின் பிரைட்டனிங் எதுவும் பெருசாக தெரியல. அதுக்கப்புறமா வந்து 2 வீக்ஸ்க்கு அப்புறமா வந்து மைல்டாக வந்து பிரைட்டனிங் எஃபெக்ட் இருந்தது. அதே மாதிரி டார்க் ஸ்பாட்ஸ் வந்து லைட்டாக கம்மியாச்சு. அண்ட் 4 வீக்ஸ்க்கு அப்புறமா வந்து நோட்டிசபிள் இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது பிக்மெண்டேஷன் வந்து கம்மி பண்ணிச்சு. மற்றபடி ஸ்கின் ஒயிட்டனிங் அந்த மாதிரிலாம் இதில் எதுவும் கிடையாது. அண்ட் இது வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணும்போது லைட் வெயிட், நான் க்ரீஸி, அதாவது ஃபேஸில் வந்து திட்டு அந்த மாதிரி எதுவும் இல்லை. அப்ளை பண்ணதுமே சீக்கிரமாக அப்சர்வ் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துருந்தது. அண்ட் இதில் வந்து அட்வான்டேஜஸ் அப்படின்னா இதை வந்து ஸ்கின் பிரைட்டனிங் வந்து கொடுக்கும். அதாவது இதில் வந்து ஸ்கின் பிரைட்டனிங் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குது. அண்ட் அது இல்லாமல் பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ் வந்து நல்லாவே கம்மி பண்ணுது. அண்டு அஃபோர்டபுள் அண்ட் ஈஸியில் அவைலபிளான ஒரு ப்ராடக்ட். அதாவது இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி நிறைய ஆன்லைன் வெப்சைட்லலாம் வந்து இருக்குது. அண்ட் ஆஃப்லைனில் ஒரு சில காஸ்மெட்டிக் ஷாப்ஸில் வந்து அவைலபிளாக இருக்கலாம். அண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 20 கிராம் பேக் வந்து 450 ருபீஸ் இந்த மாதிரி தான் வந்து வருது. அண்ட் இந்த க்ரீம் வந்து ஸ்டெராய்ட், பேரபின் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ இதுதான் இந்த ப்ராடக்ட்டில் அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னா இது வந்து ஃபேஸில் பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ் இந்த மாதிரி அதிகமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ரிசல்ட் வந்து கொடுக்குறது கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இதுதான் இந்த ப்ராடக்ட்டில் டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ ஃபைனலாக இந்த க்ரீம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஒர்த்தான ஒரு க்ரீம் அப்படின்னு பார்த்தா இது வந்து ஃபேஸில் மைல்டு பிக்மெண்டேஷன், மைல்டாக வந்து டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது, அன்ஈவன் ஸ்கின் டோன், இந்த மாதிரி ஸ்கின் வந்து பிளாக்காக இருக்குது அப்படின்னு இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து மிராக்கிள் க்ரீம் அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. கிராஜுவலாக வந்து ஃபேஸில் வந்து ஒர்க் ஆகும். அண்ட் இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற டைமில் மார்னிங் டைமில் சன்ஸ்க்ரீம் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இனிமேல் பெஸ்ட்டான ரிசல்ட்டை வந்து தருது. ஸோ இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்குமே வந்து செட் ஆகும். அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின் இந்த மாதிரி இருக்கவங்க யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மட்டும் பேட்ச் டெஸ்ட் பண்ணணும். அப்படின்னா டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதுக்கு முன்னாடி யாராவது கோஜிக்லோ க்ரீம் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு ஸ்கின் கேர் வீடியோஸ் வந்து இன்னும் வேணும் அப்படின்னா மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.